Exercise 1.2 fourth question la rendavathu question. Represent each of the given relations by an arrow diagram. B. A graph. C. is set in roster form wherever possible. Second question, x comma y such that y is equal to x plus 3. X comma y are natural numbers less than 10. So first என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரிலேஷன் x comma y that y is equal to x plus 3. X comma y are natural numbers less than 10. இது ரிலேஷன் அர்த்த மொத்தம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே xy வரணும். அதுக்கு டைரெக்டாக xy கொடுக்கல, ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட y வேல்யூஸு நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10, 10 விட கம்மியான நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸு நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் வித் 1 2 3 4 5 6 7 8 9. 10 வருமா? வராது. ஸோ எங்கே லெஸ் தென் 10, ஸோ 9ஓட ஸ்டாப். தென் அகைன் y also less than 10, same 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ கண்டிஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3. ரிலேஷன் எழுதணும்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ரிலேஷன் எழுதணும். y is equal to x plus 3. in this we put x values. So x is equal to 1, then y is equal to 1 plus 3 எவ்வளோ வரும்? 4. ஸோ x 1ன்னா y 4. x is equal to 2, y is equal to 2 plus 3, ஸோ 5. x 2ன்னா y 5 வந்துச்சு. அதே மாதிரி x is equal to 3, y is equal to 3 plus 3 6, 3 comma 6. x is equal to 4, y is equal to 4 plus 3 7, so 4 comma 7. x is equal to 5, y is equal to 5 plus 3 8, 5 comma 8. x is equal to 6, y is equal to 6 plus 3 9, so 6 comma 9. x is equal to 7, y is equal to 7 plus 3 10, that means 7 comma 10. இப்போ இது பாருங்கள் 7 comma 10 வந்தது. ஆனால் நம்மளோட கண்டிஷன் எக்ஸ் வேல்யூன்னா y வேல்யூ எதுக்கு லெஸ் தென்னாக இருக்கணும்? 10க்கு லெஸ் தென்னாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஹையஸ்ட் நம்பர் 9 தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. ஸோ இது வராது. இது வரைக்கும் தான் நம்ம ரிலேஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரிலேஷன் எழுதலாம். r is equal to ரிலேஷன்னாவும் ரோஸ்டர் ஃபார்மும் இதே தான். ரிலேஷன் என்ன வரும்? 1 comma 4, 2 comma 5, 3 comma 6, 4 comma 7, 5 comma 8, 6 comma 9. This is the roster form of R. So next diagram எழுதணும். B என்ன எழுதணும்? arrow diagram. and arrow diagram என்ன ரிலேஷன் என்ன இருக்கு?
1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. இதுக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இது A, இது B நினச்சிக்கலாம். இதில் X வேல்யூஸ் இருக்கும், இதில் Y வேல்யூஸ். ஸோ எக்ஸ்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. சேம் B 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ ஃபஸ்ட்டு X1ன்னா which related to 4. 1 is related to 4. 2 related to 5. 3 related to 6. 4 related to 7. 5 related to 8. 6 related to 9. That's it. Next, see graph. R எழுதிக்கிட்டா நம்ம ட்ராஃப் ஈஸியாக இருக்கும். 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8, 6, 9. This one, for this we draw the graph. Zero, y-axis, x-axis. X-axis. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. First one, 1 to 4. Then 2 to 5. Three to 6. X3, Y6. Next XY, X4, Y7. இது 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8. Next 6, 9. 6, 9. This is the graph.